நியூ டெஸ்டமெண்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1-2 தீமோத்தேயு மற்றும் தீத்துக்கு பவுல் எழுதின நிருபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 நிருபத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்டோரல் லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 நிருபத்துலேயும் வந்து கருத்துக்கள் ஓரளவு சேமாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இந்த 3 நிருபத்துலேயும் வந்து பவுல் ஒரு சர்ச்சை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், சர்ச் லீடர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பவுல் இந்த நிருபங்களில் காண்பிக்கிறாரு. ஒரு காஸ்பல் சென்டர்டு லீடர்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த 3 நிருபத்துலேயும் பவுல் வந்து வலியுறுத்துகிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 தீமோத்தேயுல வந்து பவுல் எதை காண்பிக்கிறார் அப்படின்னா, ஸோ காஸ்பலை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்து செல்லணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறாரு. இன்னும் இதில் வந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி பவுல் சொல்கிறாரு. அது தேவனுடைய சுவாசமாக இருக்குது. ஒரு மனுஷன் எந்த நற்கிரியை செய்கிறதுக்கும் அவனை தகுதி உள்ளதாக எது மாற்றுது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை மாற்றுகிறது அப்படிங்கிறத வந்து பவுல் இந்த நிருபத்தில் காண்பிக்கிறாரு. தீத்துல வந்து பவுல் வந்து ஆஸ் அ கிறிஸ்டியனாக நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத கூட வந்து பவுல் காண்பிக்கிறாரு. தீமோத்தேயு மற்றும் தீத்து இங்கே 2 பேருக்கும் பவுல் இந்த லெட்டரை வந்து இண்டிவிஜுவலாக அவர் எழுதுகிறாரு. இந்த விஷயங்களை வச்சு நம்ம இந்த புக்கை நம்ம வாசித்தோம் அப்படின்னா ஸோ இதோட சரியான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம வரலாம்.